இப்போ நம்மளோட Arduino ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த Arduino IDE ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைப்ரரி மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். சின்ன லைப்ரரி தான், ஸோ டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிரும். அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேலே இந்த டூல்ஸுக்கு போங்க அண்டு மேனேஜ் லைப்ரரிஸ். இப்போ ஃபில்டர் யுவர் சர்ச் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் AF மோட்டார் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் சாஃப்ட்வேரு. இப்போ அந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேரு. இப்போ அதை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ஏடாஃப்ரூட் மோட்டார் ஷீல்ட் லைப்ரரி. இந்த லைப்ரரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்படி காமிக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். ரைட் சைடில் இன்ஸ்டால் பாக்ஸ் ஒன்று காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணதுனால வெளியே வந்துடுறேன். இப்போ நம்மளோட ப்ராஜெக்டில் இதை இன்க்ளூட் பண்ணிடலாம். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு include AF motor.h இது ஒரு ஹெடர் ஃபைல். நெக்ஸ்ட்டு இந்த மோட்டர் எல்லாத்தையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ 4 மோட்டர் இருக்கிறதுனால 4 மோட்டரை நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம், தனித்தனி நேம் கொடுத்து. நான் ஒவ்வொரு மோட்டருக்கும் மோட்டர் 1, மோட்டர் 2, மோட்டர் 3 அந்த மாதிரி நான் நேம் பண்ண போகிறேன். இப்போ மோட்டரை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு AF_DC மோட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக தான் டைப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மோட்டருக்கு ஒரு பேர் கொடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு மோட்டரை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன், அதனால் மோட்டர் MOT1. இந்த மோட்டர் 1 வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். இது வந்து 1ல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 4 மோட்டருக்கும் பண்ணணும். நம்ம இப்போ 4 மோட்டருக்கும் இதை பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட 4 மோட்டரை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் மட்டும் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். நான் இதோட வேரியபிளோட யூஸை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நான் ஒரு இன்டீஜர் தான் டிக்ளேர் பண்ண போகிறேன். int val. ஃபஸ்ட்டு நான் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு இன்டீஜர் தான். int நான் அதை ஷார்ட் ஃபார்மாக சென்சின்னு கூப்பிட்றேன். இதை வந்து 1023க்கு செட் பண்ணிடுங்க. நான் இதோட யூசேஜ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அனலாக் பின் 1லேருந்து வர வேல்யூ ரீட் பண்ண போகிறோம். அனலாக் பின்னை நம்ம வந்து எப்படி கூப்பிடுவோம்னா A0, A1, A2 அந்த மாதிரி A6 வரைக்கும் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணி தான் அனலாக் பின்னை ரெஃபர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, அதை இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் தான் வந்து நம்மளோட அனலாக் பின்னிருந்து வர வேல்யூ எல்லாமே ஸ்டோர் ஆகும். அதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னா வேல்யூ ஈக்குவல் டு அனலாக் ரீட். இப்போ வந்து A0லேருந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் A0 அனலாக் பின், அதாவது ஃபஸ்ட் அனலாக் பின்லேருந்து ஏதாவது சிக்னல் வருதான்னு ரீட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். ஒருவேளை இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சென்சி அப்படி இருந்ததுன்னா ஃப்ரண்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் Arduino கிட்ட சொல்கிறேன். ஃப்ரண்ட்டுங்கிறது வந்து இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அதில் வந்து மோட்டர் வந்து எல்லாமே ஃபார்வேர்டில் சுற்றுற மாதிரி ஒரு கோடு எழுதியிருப்பேன். நான் அதை பார்க்கலாம் நம்ம போக போக. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வேளை நம்மளோட அனலாக் பின் 0ல் ஒரு வேல்யூமே காமிக்கலைன்னா நம்ம அனலாக் பின் 2க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எல்ஸ் val ஈக்குவல் டு அனலாக் ரீட் A1. வந்து நம்பர் வந்து அனலாக் பின்ஸுக்கு வந்து 0, 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ ஒரு வேளை இந்த வேல்யூ சென்சிட்டிவிட்டி வேல்யூவை விட கிரேட்டராகவோ ஈக்குவலாகவோ இருந்ததுன்னா சென்சி பேக்வேர்டு, அதாவது பின்னாடி போன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை A1லேயும் நம்ம எந்த சிக்னலும் டிடெக்ட் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு எல்ஸ் எழுதிடுவோம். நம்ம A3 நான் A2வை செக் பண்ண போகிறேன், சாரி. ஸோ அதுக்கு வேல்யூ ஈக்குவல் டு அனலாக் A2. ஸோ ஒருவேளை அனலாக் அதாவது A2வில் ஏதாச்சும் சிக்னல் டிடெக்ட் பண்ணால் இஃப் val is greater than or equal to sensi, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா
நான் வந்து லெஃப்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் அனலாக் பின் 3 நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு val ஈக்குவல் டு அனலாக் ரீட் A3. ஒருவேளை இந்த வேல்யூ வந்து என்னோடய சென்சிட்டிவிட்டி வேல்யூவை விட ஜாஸ்தியாகவும் ஈக்குவலாகவும் இருந்துச்சுன்னா ரைட் போன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஸ்டாப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ எழுதிடுவோம். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எழுதிடலாம். இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. இந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு வாய்ட் ஃப்ரண்ட். நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே மோட்டர் எல்லாத்தையும் மோட்டர் 1, மோட்டர் 2, மோட்டர் 3 அந்த மாதிரி நேம் பண்ணியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி செட் ஸ்பீட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ண போகிறேன். இதில் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 255 அப்படிங்கிற நம்பர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா மோட்டருக்கும் நான் செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த 4 மோட்டரை ஃப்ரண்டில் சுற்ற வைக்க போகிறோம். அதுக்கு என்ன கமெண்ட்னா motor 1 dot run forward. இந்த மாதிரி நம்ம 4 மோட்டருக்கும் கொடுத்துருவோம். இப்போ அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பேக் ஃபங்க்ஷன் எழுதுவோம். இப்போ நம்மளோட பேக் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். இதுக்கு ரிட்டர்ன் டைப் வாய்டு தான். அதே மாதிரி எல்லா மோட்டரோட ஸ்பீடையும் நான் ஃபுல் ஸ்பீடில் வச்சிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி 4 மோட்டரையும் பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்வேர்டுன்னு இருக்கிறத அப்படியே பேக்வேர்டுன்னு மாற்றிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரைட் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ரைட் ஃபங்க்ஷனுக்கும் அதே மாதிரி தான் ரிட்டர்ன் டைப் வாய்டு. நான் எல்லா மோட்டரோட ஸ்பீடையும் மேக்ஸிமமில் வச்சு காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மோட்டர் ரொட்டேட் பண்ணுறதுல தான் இதில் சேஞ்ச் ஆகும். இப்போ மோட்டர் 1ஐயும் மோட்டர் 2ஐயும் நான் ஃபார்வர்டில் சுற்றுற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். இப்படி செட் பண்ணுறதுனால நமக்கு நம்மளோட ரோபோட் வந்து ரைட்டில் திரும்பும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். இதுக்கு ரிட்டர்ன் டைப் வாய்டு தான். அதே மாதிரி எல்லா மோட்டர் ஸ்பீடையும் நான் மேக்ஸிமமில் வச்சிடுறேன். இப்போ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த கடைசி 2 மோட்டரையும் ஃபார்வர்டில் சுற்ற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மோட்டரையும் பேக்வேர்டில் சுற்ற வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே மோட்டர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மோட்டர் 4, மோட்டர் 3, மோட்டர் 2. இப்போ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட மோட்டர் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு.